நிறைய இருக்க போல தெரியுது. எவடியவா என் மாமியார கை நீட்டி அடிச்சவா? மருமோளே, அண்ணா நிக்கேல சுடுதர் போட்டு அவதான் என்ன அடிச்சா. அடியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மாமியார கை நீட்டி அடிச்சிருப்ப? அதுவும் நான் ஊர்ல இல்லாத நேரம் ஊர்ல இருந்த நீ இப்படி கை நீட்டி இருப்பியா? ஆஹா, இவ ஊர்ல இருந்து வந்துட்டாளா? போச்சு, நீ எல்லாமே போச்சு. என் மருமவா இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு தெரியல. அவளுக்கு சோலி சுத்தம். அச்சோ, காலையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இல்ல இருக்கு. ஒரு காஃபிய குடிக்கலன்னு பார்த்தா ஒரு காஃபிய நிம்மதியா குடிக்க முடிய மாட்டேங்குது. பிரச்சனை மேல இல்ல பிரச்சனை வருது. இந்த கூட்டத்தில் நிக்கிறதுக்கு பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகும். அப்போ நமக்கு நிம்மதியா இருக்கும். ஏ மனுஷா, இந்த நேரம் என்ன தனியா விட்டுட்டு எங்க ஓடுறீங்க? ஐயோ, இந்த நேரத்துல என் மருமகளும் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு மருமகளும் வாசல்ல வந்துலாம் நிக்கிறாங்க. இப்ப தலை புடிச்சு சண்டையெல்லாம் போட போறாங்க. என்ன நடக்குமோ யாது நடக்குமோன்னு தெரியல. இந்த மனுஷன் என்ன தனியா விட்டுட்டு ஓடியாரு. இந்த மனுஷன் சண்டையை வந்து தடுப்பாருன்னு பார்த்தா தடுக்காம எங்க ஓடியான்னு தெரியல. அவருக்கு பயம் அவ்வளவு இருக்கு. ஆஹா, என் மருமவா பயம் இல்லாம அவளை பார்த்துட்டே நிக்கா. என்னடி முழிச்சிட்டு இருக்க? வாய் திறந்து சொல்லு. எத்தே, இந்த பையன் வீட்டுக்குள்ள கொண்டு வைங்க அத்த. இல்ல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து தின்னிடாதீங்க அத்த. ஏன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க அம்மா எனக்காக வாங்கி தந்திருக்காங்க. ஆமா, இந்த ஸ்நாக்ஸ் நான் கண்டுட்டுல பத்தியா, நீ மட்டும் தான் கொண்டு வந்திருக்க. இந்த கடைக்கு போனா ஒரு 10 ரூபா கொடுத்தா கிடைக்கும். எல்லாம் வாங்கி தின்னிட்டு தான் இருக்கேன். நீங்க கடையில வாங்கி தின்னுங்க, எங்க இருந்து வாங்கி தின்னுங்க, இல்லட்டா வீட்டுல செய்து தின்னுங்க. அதை பத்தியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த பையிலேருந்து எடுத்து தின்றாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ இதுக்கு என் கையில் தார ஒரு ரூம்ல கொண்டு வைக்க வேண்டியதானே? இல்லைத்தா, இந்த பிரச்சனையில் இந்த பையில் உள்ளதெல்லாம் கீழே விழுந்தா எல்லாம் மண்ணில் போயிடும். மண்ணில் போனதே நான் சாப்பிட முடியும். அதான் பத்திரமா வீட்டுக்குள்ளே கொண்டு வைங்கன்னு சொல்கிறேன். எதுக்கத்த இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? கொண்டா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா ஓவரா பேசிட்டு இருப்ப. நான் பேசல, நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. ஏய் அம்மா, இவளோட தொல்லை என்னால் தாங்க முடியல. சனிய 2 வாரமாவது அங்க இருக்குன்னு பார்த்தா 2-3 நாளே வந்து நிக்கியா. என்னடி அந்த பக்கம் திரும்பி நின்று உன் மாமியார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்க. இங்க பாரு, நான் என் மாமியார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுல எதுக்கு வந்து நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என் மாமியார்கிட்ட நான் பேசுவேன், பேசாம இருப்பேன். அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னதான் பண்ணிட்டு போடி, நீ உன் மாமியார்ட்ட பேசாம இரு. இல்லாட்டா தெருவில் கடந்து சண்டை போடு, எதுவும் பண்ணிட்டு. எதுக்கு என் மாமியாருக்கு மேல கைய வச்ச? எதுக்கு என் மாமியார அடிச்ச? அதுக்கு பதில் சொல்லிப்ப. அதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? உங்க மாமியார்கிட்ட உங்க வீட்டுல வச்சே கேட்க வேண்டியதானே? உன் மாமியார்ட்ட கேட்க வேண்டியதானே அந்த பிள்ளை எதுக்கு அடிச்சான்னு? இங்க பாருடி, நான் உங்ககிட்ட கேட்கறேன் இல்ல, எனக்கு நீ பதில சொல்லு. என்னத்த, நான் கரெக்டா தானே கேட்கேன்? ஆமா மருமகளே, அவன் உனக்கு பதில் சொல்லியே தீரான நீ கேட்டா. என் மருமக 10 பங்கு இருந்தா அவங்க மருமக அதை விட மிச்சமா இல்ல இருக்கா. கோவத்துல ஒரு சைடு வாய கோட்டையில வச்சிட்டு இருக்காங்க. சொல்லுடி, பதில சொல்லு. உங்க மாமியார நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, அதை அடிச்சு போட்டேன். ஏடி, என் மாமியாரை கிண்டல் பண்ணாங்க. வாய் பேசினா வாய் பேச்சோட இருக்கணும். எதுக்கு நீ கையை நீட்டின? என்னடி, உன் மாமியார் சொல்லலையா உன் மாமியார நான் காலை வச்சு மிதிச்சு போட்டேன்னு? கை மட்டும் நீட்டல, அது உன் மாமியார் ஒன்று சொல்லலையா? என்னதா இவ என்னதான் சொல்றா? உங்களை மிதிச்சு போட்டாளா? ஆமா மருமனா, இவ என்ன அடிச்சு கீழே தள்ளி போட்டு என்ன மிதிச்சு போட்ட மருமனா. மறந்துட்டேன் உன்கிட்ட சொல்லக்கு. திமிரு பிடிச்சவா இவ. மாமியாருக்கு அடங்க மாட்டா, மாப்பிள்ளைங்க அடங்க மாட்டா, யாருக்கு அடங்க மாட்டா. இங்க பாருட்டி, என் மாமியாரை அடிக்கக்கு எனக்கு மட்டும் தான் உரிமை உண்டு. நான் அடிச்சு தோச்சி தொங்க கூட விடுவேன் என் மாமியார. வேற யாராவது என் மாமியாருக்கு மேல கைய வச்சாங்க, அவங்கள அடிச்சு தோச்சி தொங்க விட்டுவேன். அந்த கை இருந்த இடமே இருக்காது. பாத்தியா என் மருமவா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியானு? என்ன உங்க மரும பேசியா? உங்களை அடிச்சு துவச்சி தொங்க விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா, அது உங்களுக்கு சப்போர்ட்டா? என் மருமனுக்கு என்ன அடிக்கவும் மிதிக்கவும் துவச்சி தொங்க விடக்கும் உரிமை இருக்கு. அடுத்தவங்க யாராவது என்ன செய்யணும்னா என் மருமக கேட்காம விட மாட்டாயில்ல? ஆமாமா, அப்ப அது பெரிய சப்போர்ட் தான். என்ன பண்ணிய? எதுக்கடி என் கையை தடிக்க? ஆமா, நீ என்ன அடிக்க வருவ? நீ அடிக்கதை நான் பார்த்துட்டே இருந்துட்டு அடியை வாங்கிட்டு நான் அழுதுட்டே இருக்கணுமா? இங்க பாரு, இந்த அடிக்கிறது உருட்டியது எல்லாம் எங்கிட்ட வச்சிருக்காத. அந்த அடி தடியெல்லாம் உன் மாமியாரோட வச்சிருக்க. எங்கிட்ட இந்த அடி தடிக்கு வந்துட்டு இருக்காத. பேட்ச் பேட்சா இருக்கணும். என் மாமியாரை நீ கை நீட்டி அடிச்சிருக்க, அதுக்காக நான் உன்னை அடிக்காம சும்மா பேட்சோட விட்டுறணுமா? ஓஹோ, அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்க என்ன அடிக்கலான்னு. அடிடி, முதல்ல அடி, அதுக்கப்புறம் பாரு.
மருமோளே உங்ககிட்டயே அவ எவ்வளவு திமிரா பேசியா? அடிச்சு தோச்சு தொங்கிடு, அந்த கைய முறிச்சு எடுத்துரு. அத்தை, வீட்ல 2 கட்டை எடுத்து வச்சிருக்கீங்களா, அதை எடுத்துட்டு வாங்க. இவ கை கால் எல்லாம் முறிச்சு போடலாம் என்னையோட. அடி ஆத்தாடி, என் மருமகள் காலையும் கையும் முறிச்சு எடுக்க போறாளா? மருமகளே, அதை நான் ஏற்கனவே இங்க தான் கொண்டு வச்சிருக்கேன். ஒன்னு பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்படி இருந்தாலும் கேப்பன்னு எனக்கு தெரியும். என்னடி உன் திமிர எங்கிட்ட கொண்டு காட்டியா? என் கை காலைய முறிச்சு எடுக்க போற? என் கை கால முறிச்சு எடுக்க முன்னாடியே உன் கை கால முறிச்சு எடுத்துருவேன். மருமகளே, அப்படிதான் 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 அடி. அடி ஆத்தாடி, என் மருமோ இந்த வீட்டு உள்ளே போகல, வாசப்படி நின்னு என்ன சண்டை போடியா? மருமகளே, என்ன பாத்துட்டு இருக்க? அந்த மேனகாவை தூக்கி போட்டு மிதி. சரியதா. ஐயோ, என் வீட்டு வாசல்ல இருந்து 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்களே. ஏக்கா, நீங்க உங்க மருமகளை பிடிங்க அக்கா. இந்த சண்டையெல்லாம் தேவையாக்கா? ஆமா, அன்னைக்கு உன் மருமகன் என்ன அடிச்சு கீழே தள்ளி போடும்போது நீ சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு தானே நின்ன. உன் மருமகிட்ட இந்த அக்காவை இப்படி போட்டு அடிக்காதுன்னு ஒரு வார்த்தையா சொன்னியா? வாயை திறக்காம தானே நின்ன. என் மருமவா உன் மருமம் போல இல்ல, அடி வாங்குற இடத்துல எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறதுக்கு. என்ன அடிச்ச உடனே கேள்விப்பட்டது என் மருமம் வந்தா பாத்தியா? உன் மருமல அடி கொடுக்கக்கு. ஏக்கா, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு அக்கா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, நாளைக்கு மூஞ்ச பார்த்து பேசணும் இல்லக்கா. ஏக்கா, இந்த சண்டையை நிறுத்த சொல்லுங்க அக்கா. நீங்க உங்க மருமகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அக்கா. நீங்க சொன்ன கேப்பாக்கா. ஏன் அத நீ உன் மருமகள்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன் மருமகள்கிட்ட சொல்லக்கு உனக்கு பயம் அப்படிதானே? உன் மருமகள்கிட்ட சொன்னா அப்படியே திருப்பி வந்து ஒண்ணு அடிப்பான் தானே? ஏக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? அவங்க 2 பேரும் சண்டை போட்டா நல்லவா இருக்காக்கா? பார்க்க நல்லா தானே இருக்கு, இருந்து வேடிக்கை பாரு. பார்த்துட்டே இரு, இன்னைக்கு உன் மருமகளை என் மருமகன் என்னை தொங்க விட்டியாலான்னு பாரு. வீடு உள்ள போகல, அதுக்குள்ள நீ என்கிட்ட சண்டைக்கு வார. இப்பதானே வந்திருக்கேன், அமைதியா இருக்கலான்னு பார்த்தா நீ என்ன அமைதியா இருக்க விட மாட்டேங்கிறீல்ல? வீணா சண்டைக்கு வந்துட்டு இருக்க. அப்படிதாண்டி சண்டைக்கு வருவேன், அப்படிதான் வருவேன். என் மாமியார் நீ எதுக்கு அடிச்ச? என் மாமியார் அடிச்சனால உன்னை நான் என்ன அடிக்காம விட மாட்டேன் பாரு. பாத்தீங்களா என் மருமவா எனக்கா எப்படி பேசுறானே? வந்துட்டா சண்டைக்கு. பைய தாங்க, இந்த மாவனா பை. பாத்தியா உன் மருமல? என் மருமல்கிட்ட இருந்து அடி தாங்க முடியாம தான் ஓடியா. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நீ சும்மா இரு மருமல, உன்னை பத்தி பெருமையா தானே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடி ஆத்தாடி, என் மரும அடி வாங்கிட்டா வீட்டுக்குள்ள ஓடியா? ஏப்பா, வந்தோடனே பிரச்சனை உண்டாக்கிட்டேன். இனி என்னெல்லாம் பண்ண போறான்னு யாருக்கு தெரியும்? மருமல, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த மேனகா உன் அடியை தாங்க முடியாம எப்படி வீட்டுக்குள்ள ஓடியா? வாய் மூடுகாத்தா. என்ன மருமலை இப்படி கோபப்படியா? அந்த மேனகட்ட இருந்து அடி வாங்கினது எனக்கு தான் தெரியும். என்ன மருமலை சொல்ற? நான் அவளை ஒரு அடி தான் அடிச்சேன். அவ என்ன எத்தனை அடி அடிச்சா தெரியுமா? என்ன மருமலை, நீ நிறைய அடி கொடுக்க தானே செய்த? போகத, அந்த பிள்ளை என்ன அடி அடிச்சு தெரியுமா? எனக்கு முதுகெல்லாம் வலியா இருக்கு. மருமலை இப்ப அழாத. அந்த மேனகா அடிச்ச அடி எல்லாம் ஒவ்வொரு அடியும் இடி பொறியாக்க விழுந்து. இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா பேசாம சிவனேன்னு வீட்டுல இருந்திருப்பேன். எதுக்கத்த என்ன உசு பேத்து விட்டீங்க? பேசாம நீங்க சொல்லிருக்க வேண்டியது. நான் இவ இப்படிப்பட்டவானு அவ கையில இருந்து என்ன அடி வாங்க வச்சிட்டீங்களே. பாவி, என் மருமனை இப்படி அடிச்சு போட்டாலே. என் மருமனை எப்படி அழுதுட்டு இருக்கா? ஏதா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளை நான் பழி வாங்கியே திருவேன். அவ அடிச்ச அடியை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். பார்த்துட்டே இருங்க நீங்க. ஐயோ, அப்ப நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணா இல்ல இருக்கு. ஆமத்து, இந்த மேனகாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பு கணக்கு போட்டுட்ட. மருமல, நம்ம கணக்கு என்னைக்குமே தப்பா இருக்க கூடாது. பேசாம இருக்காதா, அடி வாங்குற எனக்கு தானே தெரியும். சே, இப்படி ஆயிட்டே. கீதா, கொஞ்சம் முன்னாடி 2 பேரும் இவ்வளவு வண்டியில கொண்டு விட்டு வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் யாரத்த? அதுவா, இந்த பிள்ளைக்கு அம்மையா ஒருத்தி நெட்டச்சி இருந்தா இல்ல, அவ இந்த பிள்ளைக்கா மைனிகாரி. ஆடி மாசத்துள்ள சீரு கொண்டு வருவாங்க போல. அண்ணங்காரனுக்கு போனஸ் கிடைக்கும் போல. அந்த போனஸ்ல லாரியில கொண்டு இறக்குவாங்களாம் சாதம் எல்லாத்தையும் வாங்கி. என்னத்த சீர் வரிசையா? ஆமா, அவளுக்கு மாமியாரு, இந்த மேனகா மாமியார் இருக்கா பாத்தியா, இப்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா லாரியில கொண்டு இறக்குவாங்கன்னு. இனி அடுத்த வாரம் சீர் வருஷம் வந்தா போதும், அவ்வளவுதான். என்னத்த சொல்றீங்க? ஆமா, லாரியில கொண்டு பொருளை எல்லாம் இறக்குவா. தெருவில் உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ மருமகளை பத்தி எல்லா இடமும் பீத்தாத குறையா பீத்திட்டே இருப்பா. அந்த பெருமையை சொல்லக்கு விடவே கூடாது மருமகள. அதுக்கு ஏதாவது வழி பண்ணியே ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கத்த. என்ன ஐடியா மருமகள?
என் கூட வாங்க, உங்களுக்கு என்ன ஐடியான்னு தெரியும். மேனக மாமியாரே, கோமதி, என் மருமல்கிட்ட சண்டை போடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவ தான் கேட்கல பாரு. நீ மனசுல எதுவும் வச்சுக்காதா. நீ உன் மாமியாருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிய, ஆனா என் மருமோ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ கூட அவ வீட்டுக்கு ஏன் வந்தான்னு இருக்கேன். எனக்கு நிம்மதியா ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க விட மாட்டாய். நீயே பார்த்தேல வந்த உடனே உங்ககிட்ட எப்படி சண்டை போட்டான்னு. அதெல்லாம் விடுங்கம்மா, அதெல்லாம் நான் பெருசாவே நினைச்சுக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு சண்டை போட்டானு நாளைக்கு ஒருத்தர் பேசிதானே இருப்போம். பரவாயில்லையே, இந்த அக்காக்கு மருமவா, என் மருமவா அவகிட்ட சண்டை போட்டாலும் மனசுக்குள்ள எதுவும் இல்லாம தானே பேசியா. நீங்க உங்க மருமகளை நினைச்சு சங்கடப்படாதீங்க. வயசான காலத்துல நீங்களும் வீட்டுல வயசான காலத்துல நிம்மதியா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆமாமா, வயசான காலத்துல நிம்மதியா வீட்டுல இருக்கணும் இல்ல, கவலைப்படாதீங்க. அதான் அவங்க வீட்டுல இருந்து அடுத்த வாரம் சீரெல்லாம் கொண்டு வராங்கல்ல, எல்லா சீர்வரிசையும் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டு மருமலை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்ன சொல்லியா, என் மருமலை அவன் வீட்டுக்கு எப்படி நான் அனுப்ப முடியும்? சீர்வரிசைய மாமியார் வீட்டுல வந்து கொடுத்துட்டு மவளை அப்படியே கையோட கூட்டிட்டு தானே போகணும். அடா ஆமா, நல்ல ஐடியா எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்க. என் மருமலை எப்படிடா இங்க இருந்து அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே அழகான ஐடியா தந்துட்ட. பாத்தியா என் மருமவா எவ்வளவு புத்திசாலித்தனமா உனக்கு சொல்லி தந்திருக்கான்னு. ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் உங்க மருமவா புத்திசாலிதான். எனக்கு பெரிய உதவியெல்லாம் பண்ணிருக்கா. என்னம்மா, அக்கா பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி தானே ஆகணும். ஆமாம்மா, நீ எனக்கு பெரிய உதவி தான் பண்ணிருக்க. சரி அப்பா, போயிட்டு வரோம். மருமல, அப்பா உனக்கு துணிமணி எல்லாம் நான் பேக்ல எடுத்து வைக்கவா? எதுக்கத்த? நீ ஏதான் ஆடி மாசத்துல உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவல. எத ஏன் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு நீங்க எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல உங்க துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. யாருக்கிட்ட? என்கிட்டயா? எதுக்கு நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஏக்கா, என்னதோ நீங்க சொன்னீங்க, என் மருமவா எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படி இப்படின்னு பீத்துட்டு இருந்தீங்க. எப்படி சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? எல்லாத்தையும் பெட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்கன்னு. ஆமா பாத்தியா, என் மருமனும் சரியான ஆளுதான். என்னத்த செய்ய, படுபாவி படுபாவி. உறங்கும் போது அம்மிக்கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவா போல.